படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏன்னா என்னுடைய பிரதரில் ஓன் ஸ்டோரி அது. அதனால் படம் கொஞ்சம் அவருங்க சினிமாவுக்கு ஏற்ற மாடிஃபை பண்ணி போர் அடிக்காமல் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். கடைசி வரைக்கும் என்ன வரும்னு அவர் அர்ஜுன் அவார்டு எப்படி வாங்கினார் வரைக்கும் படத்தை எடுத்திருக்காங்க. அர்ஜுன் அவார்டு கொடுக்குற மாதிரி நடிச்சவர் கூட இப்போ வந்தார், அவர் தாடி வச்சுக்கிட்டு. எல்லாமே படம் நல்லா இருக்குது சார். உண்மை சம்பவம் வந்து கொஞ்சம் கற்பனை இல்லாமல் படம் ஓடாது சார். வாழைங்கிறது அவருடைய சொந்த ஊர், சொந்த கதை. இது வந்து அவருடைய கணேசங்கிறது வந்து அந்த கதையில் வந்து ஒரு 60% கதை. இது வந்து அவங்க இதில் தான் எடுத்துருக்காங்க. கணேசன் இன்னும் கொஞ்சம் இதாக இருப்பான். ஆனால் திருவந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சார். நல்லா நடிச்சிருக்காரு சார். சாங்ஸு ஓகே, ஃபைட்டு வந்து அது கிராமத்துக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நல்லாவே எடுத்திருக்காங்க. சவுண்டு நல்லா இருக்கு. அமீர் அண்டு லால் வந்து அவங்க ரெண்டு ரியல் அந்த ரவுடிகள் வந்து அதை அப்படியே எடுத்திருக்காங்க சார். நல்லா இருக்கு. தூத்துக்குடி அந்த நாடார் சமூகத்தெல்லாம் கொஞ்சம் சித்தரிச்சிருக்காங்க சார். ஜாதி சார் இப்போ நாடார் சமூகத்தில் உள்ள தான் லாலை வச்சு எடுத்திருக்காரு. அது பண்ணையார், உங்களுக்கு பண்ணையாரை பற்றி இங்கே தெரியும். வெங்கடேஷ் பண்ணையார் அவங்க தம்பி எல்லாம் இப்போவுமே, அவர் தம்பி இப்போவுமே இருக்கிறாரு. ஜாதியை பற்றிலாம் இல்லை சார். வளர வளர வந்து சார் இப்போ லவ் மேரேஜ் வர வர வந்து நிறைய ஜாதிகள் மறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனாலும் இருந்தாலும் அதில் வந்து கொடுமையாக கொண்டுடுதாங்க. இது நடக்கிறது. படம் நல்லா இருக்குது சார். இன் ஜெனரல் ஓகே பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கலாம்.